கேட் சிவில் இன்ஜினியரிங் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை தேர்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணுமா இல்லை ஃபைனல் இயரில் ஸ்டார்ட் பண்ணுமாங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஏ தினேஷ் ஃப்ரம் டாக்டர் ஏடி அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபைனல் இயர் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக எடுத்துப்போம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கேட் யூஸ்வலாக எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க, எவ்ரி இயர் பிப்ரவரி மந்த். யூஸ்வலாக சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நம்ம காலேஜ், இப்போ நம்ம ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்னா காலேஜ் எப்போ ரீஓப்பன் பண்ணுவாங்க, ஜூன் மந்த் வந்து ரீஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ ஜூன் வந்து நீங்கள் ஜான் எண்டு வரைக்கும் எடுத்துட்டோம்னா நமக்கு டோட்டலாக எவ்வளோ மந்த்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 8 மந்த்தில் கேட்டோட கம்ப்ளீட் சிலபஸ் கவர் பண்ண முடியுமானா அது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு நம்ம கேட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா நம்மளால் கிளியர் தான் பண்ண முடியுதே தவிர ஒரு ஹை மார்க்ஸ் நம்மளால் வாங்க முடியுமானா அது கொஷின் மார்க்காக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம என்டையர் சிலபஸும் கவர் பண்ணுறதில்ல. அதுவும் நம்ம எல்லாரும் ஜூன் மந்த்லேயே ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம்னா அதுவும் எகெயின் கொஷின் மார்க் தான். ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மந்தில் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகி நம்ம ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ ஆகஸ்ட்லேருந்து நீங்கள் ஜானுன்னு கணக்கு பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு வெறும் 6 மந்த்ஸ் தான் வருது. ஸோ அதுக்குள்ளே என்டையர் சிலபஸ் கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஹை வெயிட்டேஜ் படிச்சுட்டு கிளியர் தான் பண்ணுறதுக்கு பார்க்குறோமே தவிர ஒரு நல்ல ஸ்கோர் நம்மளால் எய்ம் பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகேங்களா? இதே நீங்கள் ஒரு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஆகஸ்ட் மந்தில் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஜூன் ஜூலை அப்படிங்கிறப்போ நம்மளால் என்டையர் சிலபஸும் கவர் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக நான் வந்து ஃபைனல் இயரில் தான் நீங்கள் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து ஃபைனல் இயரில் தான் கேட் அப்பியர் ஆகணும்னு சொல்ல. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் தேர்ட் இயர்லேயே கேட் எழுதுனா ஸோ அப்போ வந்து நம்ம வெறும் ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு கேட் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்டையர் சிலபஸும் கவர் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஃபைனல் இயரில் அந்த ஜூலை மந்த் வருது பார்த்தீங்களா? ஸோ அதுக்குள்ளேயே நமக்கு வந்து இப்போ இந்த ஆகஸ்ட் ஆரம்பிக்கணும்னா அடுத்த ஜூலைங்கிறப்ப என்டையர் சிலபஸும் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஆகஸ்ட்லேருந்து ஜான் எண்டு வரைக்கும் கம்ப்ளீட்டாக 6 மந்த்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த 6 மந்த்ஸில் 180 டேஸ் இருக்குது. நம்ம சிலபஸ் முடிச்சனால நம்ம டெஃபினட்டாக ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் மட்டும் தான் நம்ம எழுத போகிறோம். கரெக்டாக? அப்போ அந்த ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் நீங்கள் வந்து எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் நீங்கள் எழுதினீங்கன்னா இந்த 180 டேஸில் நம்மளால் எவ்வளோ மார்க் டெஸ்ட் எழுத முடியும்? அப்ராக்சிமேட்டாக 90 மார்க் டெஸ்ட் எழுத முடியும். இப்போ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதுக்கு அப்பியர் ஆக போகிறோம். அது அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு 90 டெஸ்ட் 90 டெஸ்ட் நம்ம எழுதிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸாமில் நம்ம எந்த அளவுக்கு நல்லா ஸ்கோர் வாங்குவோம்னு யோசிச்சு பாருங்கள். சரியா? ஸோ இதுதான் தேர்ட் இயர்லேயே கேட் சிவில் இன்ஜினியரிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஓகேயா? ஸோ தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஃபைனல் இயர்ஸ் கிளியர் பண்ண முடியாதுன்ற எந்த இதுவும் இல்லை, கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். பட் ஒரு பெட்டர் ஸ்கோர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தேர்ட் இயர்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ.